வணக்கம் மாணவர்களே. இந்த பயிற்சி பரீட்சை நான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோட தொடர்ச்சி. உங்களுக்கு 11வது கேள்வி மட்டும் நான் அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. பல பேர் பார்த்துருக்குறீங்க. அதை இதையும் தொடர்ச்சியா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழுவதுமான அறிவு கிடைக்கும். தற்போது 12, 13ஆம் வினாக்களுக்கான எண்கோள கேள்வியை நாங்கள் செய்ய போறோம். நாங்கள் தொடங்குவோம். 12, 13ஆம் வினாக்களுக்கு எண்கோளத்தை இனங்கண்டு வெற்றிடத்தில் வர வேண்டிய எண்ணை தெரிவு செய்க. நான் உங்களுக்கு சொன்னான், ஏதாவது ஒரு எண்கோளம் வந்தா அல்லது தொடர்ச்சியான எண்கோளங்கள் வந்தாலோ நீங்கள் அந்த எண்கோளங்களுக்கு இடையிலான தொடர்பை கண்டுபிடிக்கணும். முதலாவது எப்படி வருகுது, என்ன செய்யப்பட்டிருக்குது, பெருக்கப்படுதா, கூட்டுப்படுதா, பிரிபடுதா என்று கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்க அதை கண்டுபிடிச்சாதான் விடையையும் சரியாக கண்டுபிடிக்கலாம், செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். இப்ப நாங்கள் 12வது கேள்விக்கு போவோம். 12வது கேள்வியில பாருங்க, இங்கால 9 இருக்குது, இங்க 10 இருக்குது. நீங்க யோசிங்க, 9ஐயும் 10ஐயும் வச்சு நடுவுல இருக்கிற 30 எடுக்கலாமா? நான் ஏன் இதை இப்படி செய்யறேன்டா, உங்களுக்கு கேட்ட கேள்வி நடுவுல தான் வெற்றிடம் இருக்குது. ஆகவே நாங்கள் பக்கத்துல இருக்கிற 2ஐயும் எடுப்போம். எடுத்தா பக்கத்துல இருக்கிற 2ஐயும் எடுத்தா 9ம் 10ம் இருக்குது. அப்ப 9ஐயும் 10ஐயும் வச்சு கொண்டு 30 வருகுதான்னு பார்ப்போம். 9ஐயும் 10ஐயும் கூட்டினா 19. 19ஓட 30 வரணும்டா அங்கால ஒரு 11 தேவை. இருக்கட்டும், 11 வருதோன்னு பார்ப்போம். 9ம் 10ம் அதோட 11 கூட்டினா 30 வரும். அதே மாதிரி கீழே போய் பார்ப்போம். 9 மட்டும் 17, 17ஓட 11 கூட்டினா 28 தான் வருகுது. அப்ப இப்படி கூட்டல் சரி வராது, அது பிழை. சரிதானே மாணவர்களே? இன்னொரு வழி இருக்கு, பார்ப்போம். 9ஐயும் 10ஐயும் பெருக்கி பார்ப்போம். 9 10 90. 90க்கும் 30க்கும் தொடர்பு இருக்கா? ஓ, இருக்குது. 90 3ஆல பிரிச்சால் 30. அப்ப மாணவர்களே, முதலாவது இது 2ஐயும் பெருக்கோணும். அடுத்தது வார விடைய 3ஆல பிரிக்கணும். அப்படி பிரிச்சா 30 விட வரும். இப்ப இது சரியோண்டு கீழே போய் செக் பண்ணுவோம். 9 8 72. இதை இனி 3ஆல பிரிப்போம். பிரிச்சா 3 3 2 6. அப்ப 2 6 ஒன்று மிச்சம் 12. 3 12. 24 விட வருகுது. ஆகவே இந்த முறை சரியானது. முதல் 2 பக்கம் இருக்கிறதையும் பெருக்குவோம், அடுத்தது 3ஆல பிரிப்போம். அப்ப நாங்க இனி விடைய காண போறோம். 6 7 42. 42 3ஆல பிரிக்க போறோம். 3ஆல பிரிச்சா 3 3. 4ல இருந்து 3 போனா 1. அப்படியே 2 கீழே இறக்குறோம். 3 12. இந்த கேள்விக்கு சரியான விடை மாணவர்களே 14. ஆகவே இப்படித்தான் மாணவர்களை கேள்வியை செய்கிறது. நான் முதலாவதா கூட்டலை செய்து பார்த்தனால் அது சரி வரையில. நீங்கள் முதலாவதாவே இந்த முறையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் மிச்சம். சில பேர் இருக்கிறாங்க, பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்க. 9 10 90, 3ஆல பிரிச்சா 30. அதே மாதிரி 9 8 72, 3ஆல பிரிச்சா 24. அதே மாதிரி 6 7 42, 3ஆல பிரிச்சா 14. இப்படித்தான் மாணவர்களே விடைகளை கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி அடுத்த எண்கோளத்துக்கு போறோம். அடுத்த எண்கோளம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அடுத்த எண்கோளத்துல வெற்றிடம் இங்க இருக்கு. அப்ப நீங்க பார்க்க வேண்டியது, இந்த வெற்றிடத்துக்கு வர வேண்டிய மாதிரி, இந்த வெற்றிடம் மாதிரி தானே இந்த 3 எண்களும் இருக்குது, 3 முக்கோணத்துக்குள்ள. இது எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கு இந்த வெற்றிடத்துக்கு இருக்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும், இந்த வெற்றிடம் இந்த சதுர பட்டிகை இருக்கிறத விட்டுட்டு, நான் இதுல கீறேன், இதை விட்டுட்டு வெளியில இருக்கிறத தான் நீங்கள் பெருக்கியோ பிரிச்சோ கூட்டியோ பார்க்கணும். ஏன் சொல்லுங்க பாப்போம்.
நாங்க அதுக்கு இருக்கிறத தான் காண போறோம். சரிதானே? தொடர்ச்சியா பார்ப்போம். பாருங்க, முதலாவது இந்த 22 எப்படி வந்ததுன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். இதுல 3ம் 6ம் இருக்குது. எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டுது. 22க்கு கிட்ட இருக்கிற மாதிரி 3ஐயும் 6ஐயும் வச்சு என்ன செய்யலாம்? பெருக்குவோம். 3 6 18. 18ஓட 22 வரை எத்தனைய கூட்டணும்? 4 கூட்டணும். 4 கூட்டியாச்சு. சரி, அடுத்ததுக்கு சரி ஒன்று பார்ப்போம். 7 5 7 5 35. 35ஓட 4 கூட்டினா 35 4 39. அதுவும் சரியா இருக்கு மாணவர்களே. அப்ப முறைய கண்டுபிடிச்சிட்டோம். சரிதானே? முதலாவது இந்த வட்டத்துக்கு இருக்கிறதையும் இந்த உள்ளுக்கு இருக்கிற மூலையில இருக்கிற எண்ணையும் பெருக்கணும். அதோட 4 கூட்டணும். இன்னும் ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். 9 36. 36ஓட 4 கூட்டினா 40. சரி, இப்ப விடையே நான் கண்டுபிடிக்க போறேன். 7 56. 7 56. இதோட 4 கூட்டினா 60. விடைய பாருங்க, 60 இருக்கா? ஓ, இருக்கு. 3வது விடை சரியானது மாணவர்களே. இப்படித்தான் மாணவர்களை கண்டுபிடிக்கிறது. போட்டு குழப்பறையில எல்லாத்தையும் போட்டு அதப்படி வந்திருக்கும், இதப்படி வந்திருக்கும், கண்டபடி பெருக்கிறேல, கண்டபடி பிரிக்கிறேல. ஒரு முறை இருக்கு. நான் சொன்னதானே, எங்களுக்கு வெற்றிடத்துக்கு வர வேண்டியது தேவை. அப்ப வெற்றிடத்துக்கு இருக்கிற மாதிரியான மற்ற எண்கள் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் இங்க மிகவும் முக்கியம். அதை விட எங்களோட சேனல்ல நிறைய அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி எண்கோளங்களுக்குண்டு கேள்விகள் நிறைய இருக்குது. நீங்க மற்ற வீடியோக்களை பார்த்து கொண்டா தெரியும். தேவையானாக்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. பல முறைகள்ல பல எண்கோளங்கள், ஏனென்ற எந்த எண்கோளம் உங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரியாது. சரிதானே? இப்படித்தான் மாணவர்களை கண்டுபிடிக்கிறது. இத ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க. அதை விட இதே கேள்விதான் அங்க வரும் என்று சொல்லலாது. என் நுண்ணறிவு தானே உங்களோட அந்த நேரத்துல உங்களோட அறிவை செக் பண்றது. நான் தொடர்ச்சியா மற்ற கேள்விகளுக்கு போறேன். வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ரகசிய குறியீட்டை பயன்படுத்தி கீழுள்ளவாறு 2 சொற்கள் எழுதப்பட்டிருந்தன. ஓ, இது ஒரு ரகசிய குறியீடா. இப்போ ஒரு ஆளுக்கு இதை ரகசியமா சொல்லணும்டா குறியீடு மூலம் சொல்லலாம். அப்படி சொன்னதுதான் இந்த 2 சொற்கள். இதுல பாருங்க, ஒரு வட்டமும் முக்கோணியும் இருக்குது. கவி என்று எழுதி கிடக்கு. வட்டமும் முக்கோணியும் கவி. இங்க பாருங்க, ஒரு முக்கோணியும் செவ்வகமும் விளைவு என்று எழுதி இருக்கு. விளைவு. ஆகவே மாணவர்களே, இதுல பாருங்க, உங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. பாருங்க, இதுல வீணா இருக்கு, இதுலயும் வீணா இருக்கு. இதுல முக்கோணி இருக்குது, இதுலயும் முக்கோணி இருக்குது. இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன், முக்கோணி தான் என்ன? முக்கோணி தான் என்ன? வீணா. ரகசிய குறியீட்டை உடைச்சு போட்டேன், வீணாண்டு கண்டுபிடிச்சிட்டேன். இனி ரகசியமா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? முக்கோணி வீணாண்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்த கேள்வி, இதற்கேற்ப விளைவு எனும் சொல்லை குறிக்கும் குறியீடு எது? அப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க வீணாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப வீணா முன்னுக்கு வரணும். வீணா முன்னுக்கு வரணும். பாருங்க, முக்கோணி எங்க முதலாவதா இருக்குது. வீணாண்டா முக்கோணி என்று கண்டுபிடிச்சாச்சு. இப்ப விளைவா பாருங்க, வீணா முன்னுக்கு வரணும். ஆகவே முக்கோணி முதலாவதா வரணும். எந்த விடையில இருக்குது? 3வது விடையில இருக்குது. ஆனா மாணவர்களே, இங்க ஒரு பார்க்கணும், ஒரு பிளவு விட்டுட்டாங்க. பேப்பர் செட் பண்ணிக்க விளைவண்டு மேலேயும் தந்து போட்டு கேள்வியிலையும் விளைவை தந்து வேற ஒரு விடைய போட வேண்டியா வந்துட்டுது. எங்களுக்கு என்ன, கேள்வியில எங்களுக்கு சரியானது இருந்தா சரி. அவங்க கேள்வியை பிழையாளினதுக்கு நாங்க ஒன்றும் செய்யலாது. அதால எங்களுக்கு வீணாவை கண்டுபிடிச்சிட்டோம். விளைவு முக்கோணி, வீணாண்டா முக்கோணின்னு மட்டும் தெரியுது. ஆகவே நாங்கள் அந்த விடையை கீறிக்கொள்ளுவோம். மற்றதை பற்றி நாங்க கவலைப்பட தேவையில்லை. சரிதானே? 15வது கேள்வியை பார்க்க போறோம். கீழுள்ள குறியீடு குறிக்கும் சொல் என்ன? இதுலயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இதுல தெரிஞ்ச ஒரே ஆளார் வீணா, முக்கோணி, வீணாண்டு போடுங்க. அப்ப இதுல நீங்க பாருங்க,
நடுவுக்குள்ள வீணா வரணும். அவனில நடுவுக்க வீணா இருக்கா? இல்ல. பிள. தவம் அதுலயும் வீணா இல்ல. மூன்றாவது கவிதை. கவிதையில தான் நடுவுக்க வீணா இருக்கு. சரிதானே மாணவர்களே? இந்த கேள்வியெல்லாம் சிம்பிளா முடிச்சிட்டோம். பாத்தீங்களா? ஒரே எழுத்த கண்டுபிடிச்சு நாங்கள் 2 கேள்விக்கு விடையே செய்து போட்டோம். மிகவும் இலகுவானது. இப்படித்தான் உங்களுக்கும் பெறும். அந்த நேரத்துல பதட்டப்படுறையில சரியான விடையை கீறிக்கொண்டு போறதுதான். அடுத்த கேள்வியை பார்க்க போறோம். சரி, மாம்பழ கணக்கு அப்பிள் கணக்கு எல்லாம் வருகுது. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஏதோ 2 விலை இல்லாட்டி 1 விலை கேட்க போறாங்க. கேள்விக்கு இறங்குவோம். கீழே தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப சரியான விடையை தெரிவு செய்க. அப்ப நாங்கள் பார்ப்போம். இங்க 2 ஆப்பிளும் 2 மாம்பழமும் 154 ரூபாவாம். அப்ப இதை வச்சு ஏதாவது காணலாமோன்னு பார்ப்போம். இங்க 2 ஆப்பிளும் 2 மாம்பழமும் 154 ரூபாவாம். இங்கால பார்த்தா 3 ஆப்பிள் 4 மாம்பழம் 273 ரூபாய். அப்ப என்ன செய்வோம்? இதுல இருந்து நாங்க காணக்கூடியதை காண போறோன்னு பாருங்க. உங்களுக்கு தெரியும் 2 ஆப்பிளும் 2 மாம்பழமும் 154 ரூபா. அப்ப நான் இங்கால 2 மாம்பழத்தையும் 2 ஆப்பிளையும் தனியா தூக்குறேன். பாருங்க, எங்களுக்கு இதுண்ட விலை தெரியுமா இல்லையா? தெரியுமே. இங்க இருக்குது பாருங்க. அதைத்தான் நீங்க தூக்கியாச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறதுன்ற விலையை நாங்க காணலாம். ஒரு ஆப்பிளின்றையும் 2 மாம்பழத்தின் விலையையும் காணலாம். என்னண்டு காணலாம்? இது 154 ரூபாவாம். மொத்தமா 273 ரூபாவாம். இப்ப கழிச்சு விட்டா 273 ரூபாயில இருந்து 154 கழிச்சா உங்களுக்கு ஒரு ஆப்பிளும் 2 மாம்பழத்தின் விலையும் வரும். 13ல 4 போனா 9. இங்கால கடன் எடுத்து தான் கழிச்சு நாங்கள். 6ல 5 போனா 1. இதுல 2ல 1 போனா 1. 119 ரூபா ஒரு ஆப்பிளும் 2 மாம்பழமும். சரிதானே? இருக்கட்டும், கேள்விக்குள்ள போவோம். 2 மாம்பழங்களினதும் ஒரு ஆப்பிளினதும் விலை எவ்வளவு? ஓ, இப்பதான் கண்ட நாங்கள். அவங்க தந்ததை வச்சு இப்பதான் விடைய கண்ட நாங்கள். என்ன எவ்வளவு? 119 ரூபா. கேட்டது இதுதானே? ஒரு ஆப்பிளும் 2 மாம்பழமும். விடைய கண்டாச்சு. இனி அடுத்த கேள்வி. 12 மாம்பழங்களினதும் 9 மாம்பழங்களினதும் விலை எவ்வளவு? அப்ப கேட்டு கிடக்குது 12 மாம்பழமும் 9 மாம்பழங்களினதும் விலை. இதுல நீங்க பாருங்க, உங்களுக்கு இதுல தெரியும் 2 ஆப்பிள் 2 மாம்பழம் 154 ரூபா. 3 ஆப்பிள் 4 மாம்பழம் 273 ரூபா. நாங்கள் என்னண்டு செய்யறது? இதை எப்படி செய்யறது? இதுதான் எங்களோட பிரச்சனை. நீங்க பாருங்க, இதுல ஒரு இதொன்று இருக்குது. என்னது? இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பெருக்கியோ பிரிச்சோ அதுண்ட விடைகளை காண போறோம். சரிதானே மாணவர்களே? ஆனா இங்க ஒரு புல விட்டுட்டாங்க. எங்களுக்கு கேள்வியை பிழையா அடிச்சு போட்டாங்க. 12 மாம்பழங்கள்னதும் 9 மாம்பழங்கள்னதும் பிழையா புரன் பண்ணியாச்சு. எங்களுக்கு எதன்று தெரியல. நாங்க அப்ப 2 தடவை இந்த கேள்வியை செய்து பார்க்க வேண்டி வர போகுது. அதுதான் இங்க ஒரு பிரச்சனை. இருந்தாலும் நான் எப்படி செய்யறேன்னு சொல்ல போறேன். இப்ப உங்களுக்கு ஒரு ஆப்பிள் 2 மாம்பழத்தின் விலை 119 ரூபான்னு தெரியும். ஒரு ஆப்பிள் 2 மாம்பழம். இங்க என்ன தெரியும்? 2 ஆப்பிள் 2 மாம்பழத்தின் விலை தெரியும். இதுல பாருங்க, இதை விட ஒரு ஆப்பிள் இங்க கூட இருக்குது. அப்ப இந்த விலையில இருந்து, எந்த விலையில இருந்து நான் உங்களுக்கு வடிவாக்கி காட்டுறேன். இவ்வளத்தின் விலையில இருந்தும் இந்த இவ்வளத்தின் விலையும் கழிச்சா உங்களுக்கு ஒரு ஆப்பிள் விலை வருமா இல்லையா? வரும். ஏன்? இங்க ஒரு ஆப்பிள் கூட கிடக்கு, மிச்சம் எல்லாம் உண்டு தானே. இங்க பாருங்க. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? கழிச்சு விடுவோம். 154 ரூபாயில இருந்து 119 ரூபாய் கழிப்போம். கழிச்சா 14ல 9 போனா 5. இதுல 1 கடன் எடுத்து தான் கழிச்ச நாங்கள். 4ல 1 போனா 3. 35 ரூபா ஒரு ஆப்பிள். சரிதானே? இதை வச்சுக்கொண்டு மாம்பழத்தின் விலையும் காணலாம், ஆப்பிளின் விலை கண்டாச்சு. பிறகு நீங்க
தனித்தனியா பெருக்கி இதுகளில் மொத்த விலையை காணலாம். ஆனா இங்க கேள்வி வந்து சரியா இல்லை. 12 மாம்பழம் 9 மாம்பழம் சொல்லியாச்சு. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. இல்லாட்டி இப்படி செய்யலாம் மாணவர்களே. இப்ப நாங்க வந்து 12 மாம்பழமும் 9 ஆப்பிள் வைப்போமா? இந்த கேள்வியை நான் கொஞ்சம் மாத்துறேன். 12 மாம்பழம் 9 ஆப்பிள் சரியா? இதுல பாருங்க 3 ஆப்பிள் 4 மாம்பழம். இதை எத்தனையால பெருக்கினா 12 மாம்பழமும் 9 ஆப்பிளும் பெறும். 3ஆல பெருக்கி விடுவோம். 3 9 3 12. அப்ப இந்த விடைய 273 3ஆல பெருக்கி விட்டா சரி. இலகுவான கேள்வி. இதாத்தான் இருக்குமென்னு நினைக்கிறேன் நான். 12 மாம்பழமும் 9 ஆப்பிளும். அப்ப 3ஆல பெருக்கி விட்டோம்டா 273 3ஆல பெருக்கினா 3 9 3 21 2 மிச்சம் 3 2 6 6 2 மட்டு 819 ரூபா. இங்க இருக்கு விட. பாத்தீங்களா மாணவர்களே? கேள்வியை கொஞ்சம் திருத்தினாலும் நாங்க வடிவா செய்யலாம். அல்லது நான் சொன்ன முறையை நீங்க பாவீங்க. தனித்தனியா கண்டு பெருக்கிறது அதுக்கு நேரம் போகும். அப்படி கேள்வி வராதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றா அது கொஞ்சம் பெரிய கேள்வி. இப்ப அந்த 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு கேள்வி எல்லாம் அப்படி வாரது. தனித்தனியை கண்டு பெருக்க சொல்லி உங்களுக்கு நுண்ணறிவை செக் பண்றபடியா இப்படி ஒரே அடியா வச்சு பெருக்கிறது தான் பெரும் கூடுதலா. சரிதானே மாணவர்களே? கவனமா இருந்து கொள்ளுங்க. இந்த கேள்வி விளங்காட்டி இருக்கா திருப்பி இருக்கா வீடியோ ஓட விட்டு பாருங்க. கட்டாயம் விளங்கும். சரிதானே மாணவர்களே? அப்படி விளங்காட்டி கமெண்ட் பண்ணி விடுங்க. நீங்க உங்களுக்கு நான் போடுற ஏதாவது வீடியோ விளங்கல கேள்வி விளங்கல என்று சொன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. நான் திருப்பி ரிப்ளை பண்ணுவேன். கட்டாயம் முழு பேருக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த கேள்வி பிழை விட பிழை வேற விட வராதோ கட்டாயம் நான் உங்களுக்கு பதில் தருவேன். நீங்க பிழையா விளங்கக்கூடாதானே? அதுக்காக நான் உங்களுக்கு சரியான விளக்கம் விடையெல்லாம் தருவேன். அப்ப கவனமா இருந்து கொள்ளுங்க மாணவர்களே. அடுத்த கேள்வியை பார்ப்போம் மாணவர்களே. தரப்பட்டுள்ள உருவில் காணப்படும் குறியீடுகளை அவதானித்து விடை எழுதுக. இப்ப பாருங்க, உங்களுக்கு குறியீடுகள் ஏதாவது தந்தா தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதி போடுங்க. இருக்கிற தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதிடுங்க. சரிதானே? அதுக்கு பிறகு கேள்விக்கு வந்ததான் இலகுவாக இருக்கும். முதலாவது ஒரு பூ ஒன்று காட்டப்பட்டிருக்குது 7ஆம். இப்ப பூ எங்கே இருக்குதோ அது எல்லாத்தையும் 7 போடுங்க. உடனே எடுத்த உடனே 7 போட்டுருவோம். ஏன்? எங்களுக்கு அது தெரியும். தெரிஞ்சா நல்லவா வடிவா போடணும் உடனே. ஏன்? கேள்வியிலேயே தந்திருக்குது. இனி போவோம். இனி என்ன செய்வோம்? அடுத்தது இது 2 12ஆம், இது 3 24ஆம், இது 4 27ஆம். உங்களுக்கு தெரியுது எல்லாம் கூட்டுப்படுது போல இருக்கு. பெருக்கு படுறதுண்டா இவ்வளவு பெருமானம் பெறாது. சரிதானே? எல்லாம் கூட்டுப்படுறது போல இருக்குது. பெருக்கினா பெருசா போடும். சரிதானே? அப்ப நாங்கள் கூட்டல் என்றே எடுப்போம். கூட்டல்லாம் இதுக்கு சரியானது. மற்றது இது 2 24ஆம், இது 3 24ஆம், இது 2 12, இது 3 24, இது 2 12. இப்ப இது 2 இருக்கிறதுக்கு 12 கொண்டே போடுவோம். சரிதானே? இது 2 12 போட்டாச்சு. இப்ப இதுல 4ல எங்களுக்கு 3 தெரியும். 4ஆவது இந்த முக்கோணியை காண போறோம். என்ன செய்வோம்? கூட்டணும். 12 மேலும் 19. அப்ப 27ல இருந்து 19 கழிச்சா 8. இந்த முக்கோணி வந்த எவ்வளவு? 8 கண்டாச்சு. இனி முக்கோணி இருக்கிற இடத்துல கொண்டு 8 போடுங்க. 8 போட்டா இதுல எங்களுக்கு 7 தெரியும் 8 தெரியும். 7 மட்டும் 15. அப்ப மற்றதை காணலாம். 24ல இருந்து 15 கழியுங்க. கழிச்சா 9. இப்ப இந்த ஸ்டார் வந்து 9 கண்டாச்சு. இனி ஸ்டார் இருக்கிற இடத்துல கொண்டே 9 போடுங்க. போட்டாச்சு. இது 2ஐயும் கூட்டி 12. அப்ப எங்களுக்கு 12ல இந்த 9 கழிச்சா அந்த வட்டம் வரும். 12ல இந்த 9 போனா 3. இப்ப எல்லாமே கண்டாச்சு. சரியா இருக்கும். போய் கூட்டி பாருங்க. கட்டாயம் சரியா இருக்கு. உங்களுக்கு சரி என்று தெரியுது. அவை கூட்டி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இனி கேள்விக்கே போறோம். குறியீட்டினால் குறிக்கப்படும் எண். வட்டம். அதுதான் இப்ப கடைசியா கண்டனாங்க. எவ்வளவு?
3. சரியான விடை இலக்கம் 3. மாணவர்களை பார்த்தீங்களா எப்படி செய்துட்டோம்? இப்படித்தான் மாணவர்களே இலகுவா வரும். நீங்க யோசிச்சு கொண்டீங்கல்ல என்ன செய்யறது, முதலாவது தொடங்க இல்லாம இருக்குது, கஷ்டமா இருக்குது, அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு கொண்டுதான் கேள்விக்கு இறங்கணும். ஒரு நாளும் உங்களுக்கு தெரியாதது கேட்க போறேன். அப்படி கேட்டா பேப்பர் செட் பண்ணலாம் பிள்ளை, அல்லது பேப்பர் செட் பண்ணது சரியான பிள்ளை. மற்றது நீங்கள் வந்து அந்த இடத்துல பயப்பட்டு கொண்டிருப்பீங்க, என்ன செய்யறேன்னு தெரியாம. எடுத்தோன்னே நான் பாத்தீங்களா 7 ஒன்று தெரியும், அதை கொண்டு இன்னொரு இடத்துல போட்டேன். மற்றது 2 எங்களுக்கு தெரியும், அதையும் கொண்டு இன்னொரு இடத்துல போட்டேன். போட்டு 4ஆவதை கண்டேன். அப்புறம் அதை தூக்கி வந்து இன்னொரு இடத்துல போட்டேன். மற்றதெல்லாம் கண்டேன். இப்படித்தான் மாணவர்களை யோசிக்கணும். நீங்கள்லாம் கவனமா யோசிக்கணும். இந்த முறைகளை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதுக்காக தான் நான் நிறைய பயிற்சி செய்து விடுறேன். எல்லோரும் பயன்பெறணும். மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொண்டால் நல்ல. 19வது கேள்வியை பார்ப்போம். இலக்கம் 10 குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள குறியீடு எது? இப்போ நாங்கள் இப்ப கண்ட இலக்கங்களை வச்சு இதுல கொண்டே போட்டு பார்ப்போம். 10 வந்து அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். முக்கோணி எவ்வளவு? 8. வட்டம் 3. 8 3 11. சரி வராது பிள்ளை. முக்கோணி வட்டம் எவ்வளவு? 3. பூ எவ்வளவு? 7. 7 3 10. சரியான விடை இலக்கம் 2. சரிதானே? 3வது பாருங்க, ஸ்டார் 9, பூ வந்து 7, இது 16 போடும். ஆகவே பிள்ளை 2வது விடைதான் சரியானது. சரிதானே மாணவர்களே? தொடர்ச்சியா நான் மெட்ட கேள்விகளையும் செய்து வீடியோவில் அப்லோட் பண்றேன். ஏனென்றா வீடியோ வந்து பெருசா போனா நீங்க நிதானமா நின்று நிறுத்தி பார்க்க மாட்டீங்க ஒருத்தரும். அதாலதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா செய்து விடுறேன். சரிதானே மாணவர்களே? நீங்க எவ்வளவுக்கு எல்லாரிடம் கொண்டு சேர்க்கிறீங்களோ அவ்வளவுக்கு நல்லது, எல்லாரும் பயன்பெறுவாங்க. தொடர்ச்சியா அடுத்த வீடியோல மிச்சம் பெறும். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டீங்கன்னா தான் தொடர்ச்சியா பார்க்கலாம். நன்றி மாணவர்களே, தொடர்ச்சியாக சந்திப்போம்.